வினோதினி கிருபா. முதலில் தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அதிரடி முடிவு. உயிர் காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி முழுவதும் நீக்கம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்ட முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ் வரவேற்பு. பீகார் தேர்தல்தான் ஜிஎஸ்டி வரி மாற்றத்துக்கு காரணமா என ப. சிதம்பரம் வினா. மூளையை தின்னும் அமீபா தீங்கு தமிழ்நாட்டில் இதுவரை தென்படவில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது போன்ற பதற்றங்களும் எதுவும் இல்லை என ஆறுதல். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு. 2022 பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்வார். அமித்ஷாவின் செயல்பாடு திருப்தி அளிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி வஞ்சகத்தின் மொத்த உருவமாக செயல்படுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக டிடிவி தினகரன் தகவல். தெருநாய் சிக்கல் எதிரொலியாக வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம். மைக்ரோசிப் பொருத்தாத நாயின் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் ஒருத்தல் கட்டணம். சென்னை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை. உலகில் உள்ள மனிதனை விட வரிகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அமெரிக்கா மீது இனி எந்த வரியும் இருக்காது என இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்க தலைவர் டிரம்ப் பேச்சு. புதிய ஜிஎஸ்டி அடுக்குமுறையில் உயிர் காக்கும் மருந்துகளுக்கு முழுவதுமாக ஜிஎஸ்டி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சிகரெட் மற்றும் கார்பனேற்ற குளிர்பானங்களுக்கு ஜிஎஸ்டி உயர்த்தப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தின் அடிப்படையில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு 12 விழுக்காடாக இருந்த வரி 0ஆகவும், பால், ரொட்டி போன்ற உணவுப் பொருட்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான நோட்டுகள், பென்சில் உள்ளிட்டவற்றின் மீதான ஜிஎஸ்டி முழுவதும் நீக்கப்பட்டுள்ளது. தனியார் ஆரோக்கியம் மற்றும் வாழ்நாள் காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் 5 விழுக்காடு வரி அடுக்குகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஹேர் ஆயில், ஷாம்பு, பர்பசை போன்ற தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 18 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாகவும், குழந்தைகளுக்கான பால் புட்டி, நாப்கின், டயாப்பர்கள், நொறுக்கு தீனிகள் மற்றும் தையல் இயந்திரம் சார்ந்த உதிரி பாகங்கள் மற்றும் நெய் போன்ற பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாகவும், ஆட்டோ, இருசக்கர வண்டிகள், வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஏசி, டிவி உள்ளிட்டவற்றுக்கான வரி 28 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. தெர்மாமீட்டர், மருத்துவ ஆக்சிஜன், ஆய்வுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டு, சிகரெட், பான் மசாலா, கார்பனேற்ற குளிர்பானங்களுக்கு 28 விழுக்காடாக இருந்த வரி 40ஆக உயர்த்தப்பட்டு சிறப்பு வரி பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஜிஎஸ்டி அடுக்குமுறை வரும் 22ஆம் நாள் முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை மனதார வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் எடுத்த பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையையும் வளர்ச்சி சார்ந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பை உறுதி செய்யும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அர்ப்பணிப்பு முயற்சிகளையும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஜிஎஸ்டி வரியின் 2 அடுக்கு மாற்றமானது அத்தியாவசிய பொருட்கள், சுகாதாரம் மற்றும் விவசாய உள்ளீடுகள் ஆகியவற்றுக்கு விலக்கு அளித்து எளிமை, நியாயம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி திருத்தம் செய்வதற்கு காரணம் டிரம்பின் வரி விதிப்பா என வினா எழுப்பியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி விகிதங்களுக்கு எதிராக தாங்கள் குரல் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் பொருட்கள் மீதான வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது எனவும், சீர்திருத்தம் செய்வதற்கு 8 ஆண்டுகள் என்பது மிகவும் தாமதமானது எனவும், தற்போதைய ஜிஎஸ்டி வடிவமைப்பு மற்றும் இன்று வரை நடைமுறையில் உள்ள விகிதங்கள் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கவே கூடாது எனவும், கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வடிவமைப்பு மற்றும் விகிதங்களுக்கு எதிராக தாங்கள் கடுமையாக குரல் கொடுத்து வந்ததாகவும், ஆனால் எங்கள் வேண்டுகோள்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்கவே இல்லை என குற்றம் சாட்டியுள்ள ப. சிதம்பரம், இப்போது நடுவண் அரசு ஜிஎஸ்டி வரியில் மாற்றத்தை கொண்டுவர தூண்டியது மந்தமான பொருளாதார வளர்ச்சியா, வீட்டுக் கடன் அதிகரிப்பா, பீகாரின் தேர்தலா, டிரம்பின் வரி விதிப்பா அல்லது இவை அனைத்துமா என வினா தொடுத்துள்ளார். அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் மீதான வரிகளை குறைத்ததன் மூலம் ஏழை பாட்டாளிகளின் மீதான பணிச்சுமை
குறைவதாக நடுவண் அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாசு பாராட்டு தெரிவித்துள்ளார். நடுவண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12, 28 ஆகிய ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு 5, 18 ஆகிய 2 அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய ஜிஎஸ்டி வரி செப்டம்பர் 22ஆம் நாள் நடைமுறைக்கு வருகிறது. இந்நிலையில் நடுவண் அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாசு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் மீதான வரிகளை குறைத்ததன் மூலம் ஏழை பாட்டாளிகளின் மீதான பணிச்சுமை குறைகிறது எனவும், இதற்காக நடுவண் அரசை பாராட்டலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மூளையை தின்னும் அமீபா தொற்று எதுவும் இல்லை எனவும், பருவமழை காலங்களில் வரக்கூடிய தொற்றுதான் உள்ளதாகவும் தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஜிஎஸ்டி வரியை உயர்த்தியதும் அவர்கள்தான், குறைத்ததும் அவர்கள்தான், இத்தனை நாட்களாக மக்கள் பாதிப்புக்கு உள்ளானது அவர்களுக்கு தெரியாதா என வினா எழுப்பியுள்ளார். எந்த விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பருவநிலை காலங்களில் வருகிற அந்த நோய் தொற்றுகள் தானே தவிர புதிய நோய் பாதிப்புகள் அந்த மாதிரி எதுவும் சென்னையில இல்ல, தமிழ்நாட்டிலும் இல்ல. இந்த முகக்கவசம் அணியணும் போனோம் அந்த மாதிரியான ஒரு பதட்டமும் எதுவும் இல்லை. இந்த மூளையை தின்னும் அமீபா என்பது கேரளாவில் ஏராளமான குளம் குட்டைகள், மாசுபடிந்த நீர், நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத நீர், அந்த குளங்களில் குளிப்பவர்களுக்கு சேற்றில் உருவாகிற வைரஸ், அமீபா என்கின்ற வைரஸ் அவர்களுடைய குளிக்கும் போது மூக்கு வழியே மூளையை பாதித்து பெரிய அளவில் அந்த மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இது கேரளாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று. தமிழ்நாட்டிலும் கூட தூர் வாரப்படாத குளங்குட்டைகள், மாநகர பகுதிகளில் இருக்கிற நீச்சல் குளங்கள், குளோரின் போடாமல் நீண்ட நாட்களாக மாசுபடிந்திருக்கிற நீர், இதில் குளிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நீரை தூய்மைப்படுத்தி அதில் குளிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையை தவிர வேற எதுவும் இதுல பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதற்கான பதட்டத்தை நாம எங்கேயும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி ஏத்துனது அவங்க தான், குறைக்கிறதா சொல்றதும் அவங்க தான். ஏத்து இருக்கவும் வேணாம், இவ்வளவு நாள் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கவும் வேணாம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ஆணையிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும், பொதுக்குழுவில் நிறைவேற்றிய தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் ஆணையிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து உரிமையியல் நீதிமன்றத்தின் ஆணையை எதிர்த்தும் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2018ஆம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இல்லை எனவும், கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கு மீதான தீர்ப்பை நாள் குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்று உரிமையியல் நீதிமன்ற ஆணையை நீக்கம் செய்து ஆணையிட்டார். அதேபோல் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்திருந்த வழக்கையும் நிராகரிப்பதாக ஆணையிட்ட நீதிபதி அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு மற்றும் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவிற்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்வதாக தெரிவித்துள்ளார். வஞ்சகத்தின் மொத்த உருவமான எடப்பாடி பழனிசாமி கட்சி தொண்டர்களின் எண்ணத்தை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தில்லியில் உள்ள அமித்ஷாவின் செயல்பாடு திருப்தி அளிக்கவில்லை எனவும், தாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைய வேண்டும், அதுதான் நல்லது, தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிற ஒரே நோக்கத்தோடு 21 தேர்தலிலும் நாங்கள் அதற்காக முயற்சி செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக இருந்தோம். ஆனால் அந்த முயற்சி பலிக்கவில்லை. இப்பொழுது மாண்புமிகு அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலையை அடையும் என்று காத்திருந்தோம். அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், முதலமைச்சராக தன்னை மார்த்தட்டிக் கொள்பவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக தாங்கள் சரியானவர்கள் என்பதை போல ஊர் ஊராக சென்று ஆணவம், அகங்காரம், இதோடு
கூச்சலிட்டு வருவதை பார்த்த பிறகு நான் அமைதியாக இருந்தாலும் சற்று காலம் பொறுத்திருந்து முடிவெடுப்ப என்று இருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கண்டோமோ அவர்களை தோளில் தூக்கி செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. டெல்லியை சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில வருகிறோம். வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட் உள்ளிட்ட நாய் இனங்களால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்தும் விதமாக மாநகராட்சி சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சியின் இந்த ஆணைகளை பெரும்பாலான நாய் உரிமையாளர்கள் பின்பற்றாத நிலையில் வளர்ப்பு நாய்களின் உடலில் மைக்ரோசிப் பொருத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் முதல் சென்னையில் வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்கள் தங்களின் நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 2 லட்சம் மைக்ரோசிப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மைக்ரோசிப் பொருத்தப்படாத நாயின் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் வரை ஒருத்தல் கட்டணம் விதிக்கப்படும் எனவும் மைக்ரோசிப் பொருத்தப்படும் நாய்கள் அதற்கான செயலி மூலம் கண்காணிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாதான் உலகில் மிகுதியாக வரி விதிக்கும் நாடு என கூறியுள்ள ட்ரம்ப், அமெரிக்கா மீது இனி எந்த வரியும் இருக்காது என இந்தியா கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டின் தலைவர் ட்ரம்ப், சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய 3 நாடுகளும் அமெரிக்காவை வரிகளால் கொள்கின்றன எனவும், ஆனால் அவர்களை விட வரிகளை பற்றி தனக்கு நன்றாக தெரியும் எனவும் கூறியுள்ளார். இந்தியாதான் உலகில் மிகுதியாக வரி விதிக்கும் நாடு என கூறிய ட்ரம்ப், அமெரிக்கா மீது இனி எந்த வரியும் இருக்காது என இந்தியா கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்தியா மீது 50 விழுக்காடு வரி விதிப்பு இல்லாவிட்டால் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார்கள் எனவும், வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு பேரம் பேசும் சக்தியை வழங்குகிறது எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளுடன்.
செய்திகள் தொடர்கின்றன. அதிமுகவை கடிந்துரைக்க கூடாது என பாஜகவினருக்கு அமித்ஷா அறிவுரை வழங்கியுள்ளார். தில்லியில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடன் ஜே.பி. நட்டா, அமித்ஷா ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது வாக்கு திருட்டு பற்றிய காங்கிரசின் குற்றச்சாட்டுகளை முறியடிப்பது குறித்தும் தமிழக பாஜகவினரிடையே நிலவும் கோஷ்டி பூசல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பின்பு அதிமுக குறித்தோ அதன் தலைவர்கள் குறித்தோ தமிழக பாஜக தலைவர்கள் பொதுவெளியில் கடிந்துரைக்கக்கூடாது எனவும் அதிமுகவுடனான உறவை மேலும் வலுப்படுத்தி ஒன்றிணைந்து செயல்படவும் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் பரிவட்டம் கட்டி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே தச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அபிராமி அன்னை உடனுரை ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவிற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வருகை தந்தார். அவருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடுவண் அரசின் ஜிஎஸ்டி வரி அடுக்கு குறைப்பால் இந்தியாவுக்கு என்ன பயன் என வினா எழுப்பியுள்ள ராசா, இதனால் மக்கள் பயன்பெறுவதாக சொல்வதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். 5% 18% மட்டும் கொண்டு வரதாவது அது வர 22ஆம் தேதி அமலுக்கு வருதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த 50% வரி விதிப்பு என்னாச்சு? நீங்கள் சொல்கிறதுக்கும் அந்த 50% வரி விதிப்புக்கும் என்ன கார்லேஷன், என்ன தொடர்பு? அதிலிருந்து இந்தியாவை காப்பாற்றிட்டாங்களா? மனம் திறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தொடங்கிட்ட அப்புறம் பேசும். ஒரு மனிதன் தான் எடுத்த பிறவியில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் முகமது நபிகள் என ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து மிலாடி நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டாக்டர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகத்துக்கு அருட்கொடையாக வந்து உதித்தவர் முகமது நபி அவர்கள் எனவும், தான் எடுத்த பிறவியில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். இஸ்லாமிய சகோதரர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் இந்த இனிய மிலாது நபி திருநாளை எல்லா மதத்தினரும் போற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து, மானுடம் தழைக்க இறை தூதர் நபிகள் நாயகம் அருளிய போதனைகளை மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் ஏற்ற பெறலாம் என தெரிவித்துள்ளார். முகமது நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அவரது திடமனது, மாறாத சொல்வளம், பேச்சாற்றல் ஆகியவற்றை நாமும் பெறுவோம் என்று கூறியுள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து, உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மத வேறுபாடுகளை முற்றிலும் வேரறுக்க பாரம்பரியமிக்க பண்டிகைகளை ஒற்றுமையுடன் கொண்டாடுவோம் என ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஓணம் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டாக்டர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஓணம் திருநாள் இந்தியாவின் தென் தமிழகத்திலும் கேரள மாநிலத்திலும் கொண்டாடப்படும் பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா எனவும், சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மலையாளிகளாலும் கொண்டாடப்படும் ஓணம் திருநாள் கேரளாவின் அறுவடை திருநாள் என அழைக்கப்படுவதாகவும் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். பக்தி, வீரம், அன்பு, ஈகை, பெருந்தன்மை ஆகிய நல்ல குணங்களால் அறியப்படும் மகாபலி மன்னன் தங்கள் இல்லம் தேடி வருவார் என்கிற நம்பிக்கையுடன் மலையாள மக்களால் ஓணம் திருநாள் கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து, மத வேறுபாடுகளை முற்றிலும் வேரறுக்க பண்டிகைகளை ஒற்றுமை உணர்வுடன் கொண்டாடும் போது மத நல்லிணக்கம் வலுப்படுவதை மனித சமுதாயத்துக்கு உணர்த்துவதாகவும், இந்த திருநாளில் உலகெங்கும் வாழும் மலையாள சகோதர சகோதரிகளுக்கு தனது சார்பிலும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பிலும் இனிய திருவோணம் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாகவும் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளுடன்.
செய்திகள் தொடர்கின்றன. லண்டன் நகரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கிலாந்து அமைச்சர் கேத்தரின் வெஸ்டை சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் லண்டனில் இங்கிலாந்து அமைச்சர் கேத்தரின் வெஸ்டை சந்தித்து முதலமைச்சர் பேசியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இங்கிலாந்து அமைச்சர் கேத்தரின் வெஸ்டை சந்தித்து பசுமை பொருளாதாரம், கல்வி மற்றும் கடல்சார் இணைப்பு ஆகியவற்றில் உள்ள வாய்ப்புகளை பற்றி விவாதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாட்டின் வலிமைகளை பற்றி எடுத்துரைத்து உள்ளதாகவும், நிலையான மற்றும் எதிர்காலத்துக்கு தயாராக இருக்கும் பொருளாதாரத்தை உருவாக்க இங்கிலாந்தின் ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு மற்றும் நடுவண் கல்வி அமைச்சகம் இணைந்து ஆண்டுதோறும் சிறந்த கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் ஒட்டுமொத்த தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி இந்த ஆண்டும் 7வது முறையாக முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இதேபோல் நாட்டில் தலைசிறந்த முதல் 10 பல்கலைக்கழகங்களில் பெங்களூரு இந்திய அறிவியல் மையம் முதலிடத்தையும், கோவையைச் சேர்ந்த அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் 8வது இடத்தையும் பிடித்துள்ளது. சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் ஓணம் திருநாளை சிறப்பிக்கும் வகையில் சிம்ஸ் மருத்துவ பணியாளர்களுக்கு பூக்கோள போட்டி நடத்தப்பட்டது. போட்டியின் நடுவர்களாக டாக்டர் ஆர்த்தி, தேவ்கண்ணா, சுனிதா ஆகியோர் கலந்து கொண்டு பூக்கோளங்கள் குறித்து பங்கேற்பாளர்களிடம் கேட்டறிந்தனர். இந்த போட்டியில் சிம்ஸ் மருத்துவ பணியாளர்களின் பூக்கோளங்கள் பார்வையாளர்களையும் மதிப்பீட்டாளர்களையும் வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக ஒரு சில பூக்கோளங்கள் மருத்துவத்தின் முதன்மைத்துவத்தையும் பெண்மையை போற்றும் வகையிலும் அமைந்திருந்தன. சென்னை வடபழனியில் உள்ள SRM அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் இயற்பியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் குறித்த உலகளாவிய மாநாடு நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக மல்டி டைமென்ஷன்ஸ் அசெம்பிளி மைய பேராசிரியர் சாங் ஓக் கிம் மற்றும் மத்திய கண்ணாடி மற்றும் செராமிக் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயற்கூறு பொருட்பிரிவு தலைமை அறிவியலாளர் டாக்டர் மிருனால் பால் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். நிகழ்ச்சியின் முதன்மை நிகழ்வாக SRMist மற்றும் கைஸ்ட் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் கூட்டு ஆராய்ச்சி திட்டங்கள், பேராசிரியர் மற்றும் மாணவர் பரிமாற்ற திட்டங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய SRM குழுமத்தின் வளர்ச்சி இயக்குநர் செல்வி ஹரிணி ரவி, பெண் விஞ்ஞானிகளின் பல்வேறு கண்டுபிடிப்புகள் பாலின சார்பு காரணமாக சுரண்டப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் என வலியுறுத்தினார். ரெனால்ட் நிசன் டெக்னாலஜி நிறுவனம் சார்பில் SRM நிர்வாகத்து கார் ஒன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது. செங்கற்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்திற்கு ரெனோ நிசான் டெக்னாலஜி நிறுவனம் சார்பில் கார் ஒன்று நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் ரெனோ நிசான் டெக்னாலஜி பிசினஸ் சென்டர் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தேபாரசிஸ் நியோகி, தயாரிப்பு பொறியியல் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், துணை பொது மேலாளர் பிரவீன்குமார், SRM பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் டீன் டாக்டர் லினஸ் ஜூசு மார்டின், கம்ப்யூட்டிங் பள்ளியின் தலைவர் ரேவதி வெங்கட்ரமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரெனோ நிசான் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட கார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஜ்பிடிக் ட்வின்ஸ் வழியாக நடைபெறும் ஆராய்ச்சி மற்றும் புதுமை முயற்சிகளை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இத்துடன் வேந்தரின் 4 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 8 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.